காமிப்பாங்க. அடுத்தது ஒரு ஒரு மானுமெண்டல் நரவல் ஸ்வரம். நரவல் இப்போ சதுவில் நீ கேட்டிருந்தீங்க, இது ஒரு விதமாக இருந்தது. இப்போ ராகத்தாள கத்துடன் உள்ள நரவல் இந்த வாசுதேவனி வந்து ஜிஎன் சாரோட ட்ரேட்மார்க், அவரோட ஃபேவரட். ஜிஎன் சார் வந்து வாசுதேவனி பாடி 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 ரொம்ப பிரபலம் படிச்சிருக்காங்க. மணியர்வாள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இது திடீர்னு இந்த மாதிரி பாடுவார் அபூர்வமாக. இது ஜாம்ஷெட்பூரில் பாடின இந்த கச்சேரியில் இந்த பாட்டு பாடியிருக்காரு. ராமபுத்தன் சார் மிருதங்கம், ஆல்குடி சார் இந்த பக்கவாத்தியம் தான் எப்படி என்ன இந்த பக்கவாதியத்தை இவர் எப்படி கொண்டு போறார், அந்த நிலவரை எப்படி கொண்டு போறார், ஜனங்க எப்படி ரசிக்கிறார், அதை கேட்டு பாருங்க. அப்படியே நம்மளை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க, வேற டிரான்ஸுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ல நான் படித்தேன் +1 +2. என்னோட இங்கிலீஷ் புக்கில் வந்து இவரை ரொம்ப ஹீரோ ஒர்ஷிப் பண்ணியிருந்தேன். இவரோட ஃபோட்டோ, ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று, இவரோட ஃபோட்டோவை என்னோட இங்கிலீஷ் புக்கில் வச்சுருந்தேன். என்னோட இங்கிலீஷ் வாத்தியார் புக்கை வாங்கி, அப்படின்னாலும் பசங்கள்ட்ட புக்கை வாங்கி தான் கிளாஸ் எடுப்பேன். அவர் எடுத்துக்க வர மாட்டார் புக்கை. ஸோ நான் வந்து என் புக்கை கொடுத்தேன். அதுலேருந்து மணியர் ஃபோட்டோ கீழே விழுந்தது. அது எடுத்தது, மதுரமணியர் ஃபோட்டோ யார் இது, யார் இந்த புக்கை கொண்டா, ஏன்னா கிட்டக்கவான்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு ஏதாவது சொந்தமா? இல்லை இல்லை, நான் அவரோட ஃபேன். நீ அவரை பார்த்துக்கவே முடியாது, நீ எப்படி அவருக்கு ஃபேனான? இல்லை எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இது. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த கிளாஸ். He just lost himself. He started, எப்படி ஒரு நரவல் ஸ்வரம் பாடியிருப்பான், என்னமா அந்த காம்போதியெல்லாம் பாடினா இன்னைக்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கலாம். மைண்ட்ல அப்படியே they go back and they அப்படியே வேற வேர்ல்டுக்கு போயிடுறான்.
இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இப்போ இதில் பார்த்தேன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒன்றும் அப்படியே காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே பண்ணாது. அழகாக கல்யாணியை அப்படியே அழகாக மேல் காந்தாரம் மத்தியமாக பஞ்சமம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி நேராக அப்படியே கீழே வந்து கீழ் நிஷாதம் தெய்வத்தை வரைக்கும் வந்து இந்த ராகதாள கதுலனும் பாடுச்சுனும் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ராகம் தாளம் கதியோட பாடுகின்றேன். அவ்வளோதான். பாடினா